ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, பிரம்ம முகூர்த்த பூஜையின் 8ஆம் நாள் வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வழக்கம் போல் இன்றைக்கி நான் 4 மணிக்கு தான் எந்திரிச்சிருந்தேன். எந்திரிச்சிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு சிம்பிளாக பூஜை பண்ண ரெடி ஆகிட்டேன். மெயின் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உருளிக்கு பூ வச்சு 2 days ஆச்சு. ஸோ அதையுமே இன்றைக்கி எடுத்துட்டேன். வாசலை பெருக்கி கழுவி விட்டுட்டு இன்றைக்கி நான் கோலம் போடல. ஸோ கோலப்பொடி வாங்க மறந்துட்டேன். அதனால் மஞ்சள் வாசலில் தெளித்து விட்டுருந்தேன். மஞ்சள் மங்களப்பொருள். ஸோ அதனால் நம்மளால் கோலம் போட முடியலன்னா இப்படி பண்ணிட்டு கூட நம்ம பூஜை பண்ணிக்கலாம். அப்புறம் 2 அகல் விளக்கு நிலைவாசலில் வச்சுக்கிட்டேன். இப்போல்லாம் நான் வெளியே நிலைவாசலையுமே தீபம் ஏற்றுறேன். இப்படி ஏற்றுறதுனால நம்மளோட குலதெய்வத்தோட அருளும் நிலை தேவதையின் அருளும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் கிச்சன் போயிட்டு கேஸ் ஸ்டவ்வில் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மாக்கோள கட்டையை வச்சு தான் நான் இன்றைக்கி மாக்கோளம் போட்டிருந்தேன். இது ரொம்பவே நறுமணமாக இருந்துச்சு. இந்த மாதிரி அடுப்பில் நம்ம கோலம் போட்டு வைக்கிறதுனால நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடாட்சியம் ஏற்படும். அடுத்து உருளி டெக்கரேஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். சுத்தமான தண்ணி ஊற்றி மஞ்சள் குங்குமம் போட்டு இன்றைக்கி மஞ்சள் நிற சாமந்தியும் நடுவில் ரோஜாப்பூ வச்சுருந்தா உருளி டெக்கரேட் பண்ணியிருந்தேன். பார்க்கவே ரொம்பவே மனசுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு. எனக்கு உருளையில் பூ வைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அடுத்து அந்த உருளையுமே அழகாக எடுத்துகிட்டு போய் நிலைவாசலில் வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி உருளியில் பூ வைக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி, அது மட்டும் இல்லாமல் கன்ஜிஸ்டி போன்ற எல்லாத்தையுமே அது அப்சர்வ் பண்ணிக்கும். அடுத்து கிச்சன் போயிட்டு அன்னபூர்ணிக்குமே பழைய பூ எடுத்துகிட்டு புது பூ வச்சு விட்டுருந்தேன். அப்புறம் நிறைய சிஸ்டர்ஸ் சொல்லியிருந்தீங்க அன்னபூர்ணி இந்த மாதிரி ஸ்டீலில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் நான் மாற்றி பித்தளை பவுலில் வச்சேன். அப்புறம் பூஜை அறைக்கு போயிட்டு அங்கே இருக்க பழைய பூலாம் எடுத்துட்டு புதுசாக தான் பூ, ஃபோட்டோஸ், விக்கிரகம் எல்லாத்துக்குமே வச்சு விட்டுருந்தேன். பூஜை அறை பார்க்கவே ரொம்ப 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 மங்களகரமாக இருந்துச்சு. பூ போட்டு நம்ம எப்போவுமே பூஜை அறை பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு ஒரு பாசிட்டிவாக நிறைவாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் எனக்கு எப்போவுமே இருக்கும். நெக்ஸ்ட் பிரம்ம முகூர்த்த விளக்கு நேற்றே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். நிறைய சிஸ்டர்ஸ் கமெண்ட்டில் சொல்கிறீங்க, தினமே எண்ணெய் ஊற்றி தினமே திரி போட்டு விளக்கு ஏற்றுங்க சிஸ், புதுசாக திரி மாற்றி ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதாவது சொந்த சிஸ்டர்ஸ் மாதிரி நீங்களாம் இப்படி எனக்கு அட்வைஸ் சொல்லும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக நான் அதெல்லாம் செய்வேன். ஸோ அது மாதிரி தான் நான் அதே தான் இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இனிமேல் எப்போவுமே விளக்கு வாஷ் பண்ணி புதுசாக எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நான் விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அந்த பிரம்மமுகூர்த்த விளக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி அப்புறம் திரி போடணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் எப்போவுமே அப்படி தான் போடுவேன். ஸோ ஒவ்வொரு டைம் அது எனக்கே கன்ஃபியூஷன் ஆயிரும். ஸோ இன்றைக்கி எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தான் விளக்கு ஏற்றிருந்தேன் நீங்கள் சொன்ன மாதிரியும். அடுத்து போயிட்டு வெளியே நிலைவாசல் போயிட்டு 2 விளக்கு அகல் விளக்கு வச்சுருந்தேன். ஸோ அந்த விளக்குமே நான் ஏற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கிச்சன்லேயே அன்னபூரணிக்கும் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூம்லேயும் போய் 2 காமாட்சி விளக்கு, சாய்பாபா விளக்கு, மகாலட்சுமி விளக்கையுமே நான் ஏற்றி விட்டுருந்தேன். வீடு ஃபுல்லாமே விளக்கெறியறதை பார்க்கும்போது ரொம்ப 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 ஒரு பாசிட்டிவ் வைப் வீட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு. எப்போவுமே அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்ம விளக்கேற்றமோ நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் இருக்கும். மனசு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எந்த டென்ஷனும் இல்லாமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு எப்போவுமே இருக்கும். அந்த தெளிவோடு நம்ம பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம பூஜை நம்ம பண்ணுற பூஜை கடவுள் ஏற்றுப்பாங்க. மனக்குழப்பம் இல்லாமல் நம்ம எது செஞ்சாலுமே அது கரெக்டாக இருக்கும். அதனால தான் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி நம்ம சாமி கும்பிட்றோம். ஸோ அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கையுமே எடுத்து நான் வீடு ஃபுல்லாமே வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே நான் காட்டி விட்டுட்டு பூஜை அறையிலுமே காட்டிட்டு சுவாமிக்கு கீழே மணப்பலகை மேலே தான் வச்சுருந்தேன்.
அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை அதாவது விளக்கு வந்து எதுக்கு ஏற்றுறோம் அப்படின்னா பிரபஞ்சம் அதாவது நீர் நிலம் காற்று ஆகாயம் அப்படின்ற 5 விஷயம் அடங்குனதுக்கு தான் நம்ம ஏற்றுறோம். ஸோ அதனால ஃபஸ்ட்டு போய் நம்ம வெளியே போய் நம்ம அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து பிரபஞ்சத்துக்கு காட்டிட்டு தான் அடுத்து வந்து நம்ம வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே காட்டணும். நெக்ஸ்ட் வந்து யூஷுவலாக வந்து எப்பயும் போல் தீப தூபம் எல்லாமே வந்து வீடு ஃபுல்லாமே வந்து காட்டி விட்டுருந்தேன். ஸோ என்னோட பிரம்ம முகூர்த்த பூஜையோட 8ஆம் நாள் வந்து நான் இப்படி தான் பூஜை பண்ணி வந்து நிறைவு பண்ணியிருந்தேன். அடுத்து இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை. ஸோ அதனால வந்து முருகனுக்கு வந்து செவ்வரிலி வந்து பூ தான் கட்டி அதை நான் மாலை மாதிரி வந்து போட்டு விட்டுருந்தேன். அப்புறம் வந்து வேலில் இருக்கிற லெமனையும் எடுத்துட்டு புதுசாக லெமன் தான் குத்தி விட்டுருந்தேன். நான் இந்த லெமன் வந்து குத்திவிட்டு சாமி கிட்ட வைக்கும் போது சுவாமி மேலே இருந்த ரோஜாப்பூ வந்து என் கையில் வந்து விழுந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. கடவுள் வந்து நம்ம பூஜை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்றது வந்து நமக்கு நடக்கிற சின்ன சின்ன விஷயத்துல தான் வந்து தெரியும். ஸோ அது வந்து எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு, ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு எப்போவுமே மார்னிங் பிரம்ம முகூர்த்த நேரம் இங்கே பூஜை பண்ணிவிட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு 2 விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவேன். இப்படி தான் இன்றைக்கி வந்து என்னோட டே வந்து போச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.